dy by dx plus py equal to q அப்படின்னு இருந்ததுன்னா இந்த dy by dx அமைப்பில் இருக்கும் plus p into y அப்படின்னு இருக்கும் ஈக்குவல் டு q. இதில் இருக்கக்கூடிய p மற்றும் q வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸில் மட்டுமே உள்ள சார்புகளாக இருக்கும். அப்போ pயோட மதிப்பு p and q அப்படிங்கிறது எக்ஸில் மட்டுமே இருக்கக்கூடிய சார்புகளாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய முதல் வரிசை வகைக்கெழு சமன்பாடு அதோட தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இதோட டெரிவேஷன் நெக்ஸ்ட் இந்த சைடில் உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா இதை டெரைவ் பண்ணி வந்ததுக்கப்புறம் y into e power integral b dx equal to integral q into e power integral b dx into dx plus c இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் e power integral b dx அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தொகையீட்டு காரணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் ஃபார்முலா உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா y into e power integral b dx அப்படிங்கிற தொகையீட்டு காரணி அப்படிங்கிறதுனால y into தொகை காரணி ஈக்குவல் டு q இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் bdx பதிலாக தொகை காரணி இன்ட்டு dx ப்ளஸ் c அப்படின்னு எடுத்துப்போம். இந்த இடத்துல c அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், மாறிலி, ஏதாச்சும் மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமன்பாடை எப்படி தீர்வு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாருங்கள், தீர்வு காண்க dy by dx plus py is equal to e power minus xன்னு இருக்குது. இதில் பாருங்கள் என்ன அமைப்பில் இருக்குது, dy by dx plus p into y is equal to e power minus xன்னு இருக்கா. ஸோ இதில் இருக்கக்கூடிய yயோட கெழு அப்படிங்கிறது 2, இதை வந்து p அப்படின்னு எடுத்துப்போம். ரைட் சைடு இருக்கக்கூடிய e power minus x அப்படிங்கிறத qன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? அப்போ p is equal to 2, q is equal to e power minus x. இதோட இந்த dy by dx plus py is equal to q இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நீரிய வகைக்கெழு சமன்பாட்டோட தீர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ இதுதான் என்னது, y into e power integral b dx equal to integral q into e power integral b dx into dx plus c. இதில் e power integral b dx அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன, தொகையீட்டு காரணி. இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாருங்கள், e power integral b dxன்னு இருக்குது. அப்போ bயோட மதிப்பு இங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள் உங்களுக்கு bயோட மதிப்பு 2, அப்போ இதை நீங்கள் இன்டெக்ரல் பண்ணணும். அப்போ பாருங்கள் இன்டெக்ரல் b இன்ட்டு dx, அப்போ இன்டெக்ரல் bயோட வேல்யூ 2 இன்ட்டு dx, 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துகிட்டு இன்டெக்ரல் dx அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷனும் நம்மளுக்கு ஆப்போசிட். ஸோ அதனால் அது 2 கேன்சல் ஆகிட்டு இன்டெக்ரல் bdxோட வேல்யூ 2x அப்படின்னு வரும். அப்போ தொகையீட்டு காரணி அப்படின்னா e பவர் இன்டெக்ரல் bdx, அப்போ e பவரில் அதை கொடுத்துருங்க. e பவரில் கொடுத்தீங்கன்னா எப்படி வரும் உங்களுக்கு, e பவர் இன்டெக்ரல் bdxோட வேல்யூ 2x, அப்போ e பவர் 2xன்னு ஆகிடும். அப்போ இந்த தொகையீட்டு காரணியை கொண்டு வந்து ஃபார்முலாவில் போடுங்க. ஃபார்முலா நம்மளுக்கு என்ன, y into e power integral bdx is equal to integral q into e power integral